ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அயோனியன் கேப்பிட்டல் அதோட வெப் பிளாட்ஃபார்ம பார்க்க போறோம். வெப் பிளாட்ஃபார்ம் இன்னும் டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். ஸோ நீங்க ஒன்ஸ் அயோனியன் வெப் போர்ட்டல் நீங்க வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் tradeplus.ioniancapital.com இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணுவீங்க இல்லையா? இது என்ன அப்படின்னா உங்களோட ஆப் இருக்கு இல்லையா? அதே தான் இது. பட் வெப். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது நீங்க வந்து உங்களோட ஓடிபி போட்டு உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ஓடிபி எனக்கு மொபைல்லையே அந்த இமெயிலில் வந்தக்கூடிய அந்த ஓடிபியை நான் எடுத்து லாகின் பண்ணி உள்ள போறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அந்த போர்ட்டல். ஓகே. ஸோ இதுல வந்து நான் இதோட டீடைல் வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இதில் டேஷ்போர்ட், வாட்ச் லிஸ்ட், போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸ், பொசிஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலே போடலாம். ப்ளஸ் ஐபிஓ அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வருது. இதுல இந்த வீடியோல நம்ம பேச போறது எதை பத்தி அப்படின்னா, இந்த போர்ட்ஃபோலியோ பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி. இந்த போர்ட்ஃபோலியோ பிளஸ் வந்து இந்த வெப்ல நமக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வர இந்த நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆப்லயுமே அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இது என்ன இந்த போர்ட்ஃபோலியோ பிளஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ பிளஸ் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஒரு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அப்படிதான். உங்களோட டேட்டாஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துக்க முடியும். ஏன்னா வெப் போர்ட்டல்லையோ இல்லை வந்து ஆப்லயோ வந்து நிறைய டீட்டெயில்ஸ் தர முடியாது. அதனால அதை செப்பரேட் பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பிளஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இது என்னோட அக்கௌண்ட். ஐ மீன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டேஷ்போர்ட், ஹோல்டிங்ஸ், டிமேட் ஹோல்டிங்ஸ், போர்ட்ஃபோலியோ ஏஜிங், லெட்ஜர், ஃபண்ட் இன் ஃபண்ட் அவுட், கான்ட்ராக்ட் நோட்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் உள்ள போய்க்கலாம், ப்ளஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் உள்ள போய்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஒன்னொன்னா நம்ம என்னன்னு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது, நெட்ஒர்த் என்ன, கேஷ் பேலன்ஸோட சேர்த்து என்ன அப்படிங்கிறது இதுல வந்துடும். இதுல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கு, ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு சேஞ்சில் இருக்கு, ஓவரால் ரிட்டர்ன்ஸ் என்ன, இதுல ஈக்விட்டி எவ்வளவு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, பாண்ட்ஸ் அண்ட் என்சிடிஸ் எவ்வளவு இருக்கு, ஸோ அதோட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதுலாம். ஸோ ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்க வந்து கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட், பாண்ட் இன்ட்ரெஸ்ட் வர்றது, டிவிடென்ஸ் வர்றது, ஈக்விட்டி டிவிடென்ஸ் வர்றது, இது எல்லாமே இதுல வர ஆரம்பிச்சிடும். நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹோல்டிங்ஸ் போய் பார்க்கலாம். ஹோல்டிங்ஸ்ல வந்து 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன, இதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. சரியா? ரைட். இப்போ நீங்க ஈக்விட்டியை கிளிக் பண்றீங்க அப்படின்னா, ஈக்விட்டியில வந்து இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கு, விச் இஸ் ஏஞ்சல் க்ரோ, கேஸ்ட்ரால், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இந்த பிரேக்கப்பை நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடிசி, மறுபடியும் ஐடிசியோட டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன டேட்ல எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ ஐ மீன் எவ்வளோ என்ன என்ன பையா செல்லா, எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ்ல வாங்கியிருக்கீங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற அந்த பிரேக்கப்பை நீங்க பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல வந்து உங்களோட சம்மரியை பார்க்குறீங்க டோட்டலா. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்க கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க பார்க்கலாம். இது ஈக்விட்டிக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பார்க்கணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் அதே மாதிரி உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ இதுல வந்து எதுவும் டீடைல்ஸ் இல்லை, பட் வரும். டீடைல்ஸ் இருந்தால் வந்துடும். ஓகே. அட் த சேம் டைம் பாண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதே மாதிரி தான். பாண்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீடைல்ஸ் இங்க கொடுத்துருவோம். என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். இதுல இண்டோஸ்டார் என்ன, கேரளா எலக்ட்ரானிக்கா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா அதோட அதோட இது வந்துடும். வாட் இஸ் தட், இன்ட்ரெஸ்ட் டேபிள் சொல்லுவோம் இல்லையா, உங்களோட ஆர்எம்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் டேபிள் அது வந்திருப்பாங்க. இதுல வந்து இங்கிருந்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் அதுல இருக்கும் உங்களுக்கு. அதாவது அப்கமிங் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது அதுல வந்துடும். ஸோ பிரின்சிபல் கடைசியா பிரின்சிபல் ரிடம்ஷன் வர்றதும் இதுல வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த டீடைல்ஸ், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. இன்டெப்தா நீங்க போய் அது உள்ள பார்த்துக்க முடியும். ஸோ நவி இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹோல்டிங்ஸ். ஸோ இதை நீங்க 3 விதமா ஐ மீன் 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிமேட் ஹோல்டிங்ஸ். இதுல டிமேட் ஹோல்டிங்ஸ் யூஸ்வலா எல்லா போர்ட்டல்லையும் இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி தான் வச்சிருக்கோம். பட் இதுல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கோ. யூஸ்வலா டிமேட் ஹோல்டிங்ஸ்ல இதெல்லாம் பாண்டு, இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் ஈக்விட்டின்னு பொதுவா நான் எந்த போர்ட்டல்லையும் பார்த்தது இல்லை. பட் இங்க அதை வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். விச் இஸ்
பாண்ட் என்ன, ஈக்விட்டி என்ன அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைனாக பாண்ட் தான் வருது. ஸோ இப்போ ஈக்விட்டி இந்த இடத்துல பாருங்க, ஈக்விட்டி நீங்கள் மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயம். ஓகே, அடுத்தது போர்ட்ஃபோலியோ ஏஜிங். இப்போ நான் வாங்கியிருக்கிற அந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்ஸில் வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு, நான் வாங்கி எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஸோ தட் இப்போ எதெல்லாம் வந்து லாங் டேர்ம், எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா இருக்கிறதுனால அது லாங் டேர்ம் அப்படின்னு மார்க் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் 2-3 டேஸில் அது லாங் டேர்ம் ஆக போகுது அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு கூட நம்ம அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா லெட்ஜர். லெட்ஜரில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நார்மலாக என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் உண்டான பில்லு, ஸோ நீங்கள் எதனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது ஃபண்ட் இன் ஃபண்ட் அவுட். இந்த ஹோல் இயருக்கு, இந்த ஃபுல் இயருக்கு நீங்கள் வந்து என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். கான்ட்ராக்ட் நோட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இது வந்து வந்துடும் கூடிய விரைவில். அடுத்தது இது ஒரு முக்கியமான செக்ஷன் விச் இஸ் கால்ட் ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 6 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஹோல்டிங்ஸ், இன்னொன்று டிரான்சாக்ஷன், இன்னொன்று இன்கம். அதுக்கு இன்கம் அப்படிங்கிறது அது பேர் என்ன, டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வர ஒரு இடம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது விச் இஸ் டாக்ஸ் பிஎன்எல். ஓகே, டாக்ஸ் பிஎன்எல், அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின், அதுக்கப்புறம் எக்ஸ்ஐஆர்ஆர். இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிரிச்சுக்கும். இதில் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு, பட் மேஜர் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோல்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஹோல்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பிரேக்கப் இங்கே வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த பிரேக்கப் வந்து நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. சரியா, திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் மாதிரி க்ளீனாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னாலும் உங்களால் இங்கே எடுத்துக்க முடியும் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு. ஓகே, ஸோ இது வந்து பாண்டை பொறுத்த வரைக்கும் பாண்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதோட மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்விட்டியில் நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில், இந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சில் நீங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன டேட்டில் வாங்கியிருக்கீங்க, என்ன கம்பெனி என்ன டேட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ப்ரைஸ் என்ன, நெட் வேல்யூ என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வருமானு கேட்டால் எஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில எஸ்ஐபி இதில் போயிட்டு இருக்கு, அதனால அதோட எஸ்ஐபி டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க, என்னென்ன தேதியில் இதெல்லாம். ஸோ இல்லை சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்பேஸ், அவ்வளோதான். ஓகே, பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து எதுவும் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் உங்கள் இந்த ரேஞ்சை வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து இட் வில் பி தேர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 30 days இருக்க முடியாது. ஓகே, இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ரேஞ்ச் தள்ளி பார்த்து, ஐ மீன் ரேஞ்சை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஃபைன். ஸோ அதே மாதிரி இன்கம். இந்த இன்கமோட பியூட்டி என்ன அப்படின்னா வந்து இன்கம்ல வந்து உங்களுக்கு வாட் ஆர் ஆல் த டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் என்னென்ன டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம், பட் வரும், பாருங்க வந்துருச்சு. ஃபைன். ஸோ இதில் வந்து இப்போ முத்தூட் மினி அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க பாருங்க, எதெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் வரப்போகுது விச் இஸ் ப்ரொஜெக்டட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி கூட உங்களால் வந்து கேல்குலேஷன் போட்டு முடியும். ஓகே, இவ்வளோ தூரம் இவ்வளோ பணம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருக்கோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் ஆப் தான் யூஸ் பண்ணுவீங்க, இந்த வெப்பை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் 2-3 டேஸில் நாங்கள் வெப்லையும் ஆப்லையும் கொடுப்போம். பட் இதை பெஸ்ட்டாக நீங்கள் எங்கே வியூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் வெப்ல தான். ஸோ அதனால யூ ஹாவ் டு கோ அண்ட் செக் தட். ஸோ இது இன்கம்மை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், கேபிட்டல் கெயின் ரிலேட்டட் இப்போ வராது. கேபிட்டல் கெயின் அதே மாதிரி எக்ஸ்ஐஆர்ஆரும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து ஒரு சில தப்பு ரைட்டு இருந்தால் கூட இட் வில் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய கம்மிங் டேஸில் இன்னும் நிறைய வந்து இதில் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இது வந்து phase 1 மேனரில் இது முடிச்சிருக்காங்க. இன்னும் phase 2 phase 3 நிறைய இருக்கு, நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம்.
இந்த இடத்துல இதே மாதிரி ப்ராடக்ட் வைஸ் அசெட் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம இப்படி தான் பார்ப்போம், ப்ராடக்ட் வைஸ் பார்ப்போம். அசெட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் யூ கேன் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில இப்போ கோல்டுன்னு எடுத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட ஒரு சில கோல்டு இருக்கும். ஓகே, ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டி, இடிஎஃப்ஆ ஒரு தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணுன்னாலும் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ டிவிடெண்ட்டை வந்து வேணுமா, டிவிடெண்ட் இல்லாமல் பார்க்கணுமா? இப்போ இங்கே பாருங்க, இதில் டிவிடெண்ட் ஆட் பண்ணால் வந்து 24,000 தான் காட்டுது, டிவிடெண்ட் இல்லாமல்னா 41,000 காட்டுது. அந்த மாதிரி வந்து டிவிடெண்ட்டையும் இங்கே கணக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட சாராம்சம். சரியா? டன். தேங்க்யூ.